பாண்டி பசார்ல அப்படி 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணத்தை முன்னிட்டு அவரை வரவேற்கும் வகையில் அம்மாநில சட்டப்பேரவையில் உள்ள மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காவிரி விவகாரம் குறித்து பேசுவதற்காக கர்நாடகாவிற்கு தமிழக முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி செல்கிறார். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாரை சந்தித்து முதல்வர் விஜய் பேச திட்டமிட்டு இருக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணத்தை முன்னிட்டு அவரை வரவேற்கும் வகையில் அம்மாநில சட்டப்பேரவையான விதான சவுதாவில் உள்ள மண்டபத்தை புதுப்பிக்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. காவிரி விவகாரம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா வருகிறார் என்பதை அம்மாநில முதல்வர் டி.கே. சிவகுமார் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேகதாது அணை எதிர்ப்பு தீர்மான திருத்த நிறைவேற்றத்தை ரத்து செய்ய கோரிய மனு தொடர்பாக தலைமை செயலாளர், பேரவை செயலாளர், மத்திய ஜல்சக்தித்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அளித்த திருத்தத்தையும் சேர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானத்தில் நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்திய நிலையில் இதை எதிர்த்து அதிமுக கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தீர்மான நகலில் இடம்பெறாத திருத்தத்தின் மீது எந்த விவாதமும் நடத்தாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக வாதிடப்பட்டது. தொடர்ந்து வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு தலைமை செயலாளர், பேரவை செயலாளர், மத்திய ஜல்சக்தித்துறை 2 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். மேகதாது விவகாரம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உரிமை சார்ந்த எந்த விவகாரத்திலும் தமிழக மக்கள் நலன் பாதிக்கப்பட தமிழக அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது என தவிக அரசு தெரிவித்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் யார் குரலையும் கேட்காமல் இன்ஆக்டிவாக தவிக அரசு செயல்படுவதாக ஸ்டாலின் விமர்சித்திருந்தார். இது குறித்து தவிக தனது எக்ஸ் தளத்தில் ஆட்சியில் இருந்தபோது ஆக்டிவாக இருந்திருந்தால் இன்று தமிழக மக்கள் உங்களை இன்ஆக்டிவ் மோடுக்கு தள்ளியிருக்க மாட்டார்களே என குறிப்பிட்டுள்ளது. மேகதாது விவகாரம் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு உரிமை சார்ந்த எந்த விவகாரத்திலும் தமிழக விவசாயிகளின் நலன்களும் தமிழக மக்கள் நலன்களும் பாதிக்கப்பட தவிக அரசு ஒருபோதும் இடம் கொடுக்காது எனவும் கூறியுள்ளது. செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஆஜராகாவிட்டால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டாஸ்மாகில் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீது ஜூலை 28ஆம் தேதி வழக்கு பதிவு செய்து 29ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. உடனடியாக முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை நீதிபதி இளந்திரையன் தள்ளுபடி செய்தார். இதன் காரணமாக செந்தில் பாலாஜி வியாழக்கிழமை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை. தவிக எம்எல்ஏ பேர வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற நிலையில் தினமும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட நிபந்தனை உள்ள நிலையில் செந்தில் பாலாஜி ஆஜராகாததால் நீதிமன்றம் மூலமாக முன்ஜாமீனை ரத்து செய்ய காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட ஆஜராகவில்லை. இதில் அசோக்குமார் திருவல்லிக்கேணி ஆஜராகி கையெழுத்திட வருகை தந்தார். அப்போது செந்தில் பாலாஜியின் இருப்பிடம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர். மருத்துவமனைக்கு செல்வதாக கூறி வெளியேறியதாக அசோக்குமார் தெரிவித்தார். அதன் பிறகு அவர் தங்கியிருந்த அறைக்கு திரும்பவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜியின் இருப்பிடம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவில் இருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தவர்களுக்கு ஓரிரு நாளில் தவிகவில் கட்சி பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், இசக்கி சுப்பையா உள்ளிட்ட 7 பேர் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டும் முன்னாள் அமைச்சர்கள் எம்.சி. சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், என்.ஆர். சிவபதி உள்ளிட்ட பலர் அதிமுகவில் இருந்து விலகி தவிகவில் இணைந்தனர். ஆனால் எந்த பதவியும் வழங்கப்படாததால் அவர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் அவர்களுக்கு உரிய கட்சி பொறுப்பு வழங்கி தவிக தலைமை ஓரிரு நாளில் அறிவிப்பு வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர்களுக்கு மாநில அளவிலான பதவிகளும் சிலருக்கு மாவட்ட அளவிலான பதவிகளும் கிடைக்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. பழனி தண்டபாணி மடநிலை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கில் சிபிசிஐடி நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பழனி தண்டபாணி மடத்திற்கு சொந்தமான சொத்துகள் மற்றும்
பத்திரப்பதிவு தொடர்பான முறைகேடு புகார்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சிபிஐக்கு மாற்றக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை நீதிபதி சி.வி. கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் அமர்வு விசாரித்தது. அப்போது வழக்கின் நிலை அறிக்கையை சிபிசிஐடி தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். வழக்கோட தன்மை, யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த வழக்கில் என்னென்ன விசாரணை தமிழக அரசு செஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை நாங்கள் பார்த்துட்டு இந்த வழக்கை மேலும் சிபிஐக்கு மாற்றணுமா மாற்றக்கூடாதாங்கிறத நாங்கள் அன்னைக்கு முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லி மற்றும் எம்சாண்ட் உள்ளிட்ட கனிமங்களை கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தமிழக அரசு விதித்துள்ள தடையை நீக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவில் லாரிகளை வைத்து தொழில் செய்து வரும் நிலையில் கேரளத்திற்கு அனுமதியுடன் கனிமங்களை கொண்டு சென்று வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் ஓட்டுநர், உதவியாளர் என பலர் வேலைவாய்ப்பு பெற்றும் நிலையில் இந்த தடையால் வேலைவாய்ப்பு இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கனிம வள இயக்குநரின் இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் சி.வி. கார்த்திகேயன், ஆர். சக்திவேல் அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வரவுள்ளது. வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபை பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட்டுள்ளதாக அறநிலையத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள வள்ளலார் சத்திய ஞான சபை முன்புள்ள 70 ஏக்கர் பரப்பில் சுமார் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க தமிழக அரசு 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் நீதிபதி ஜி. ஜெயச்சந்திரன் மற்றும் எஸ். சவுந்தர் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது சத்தியஞான சபை வசம் உள்ள 71.24 ஏக்கர் நிலத்தையும் ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாக்க சுற்றுச்சுவர் அமைக்க உள்ளதாக அறநிலையத்துறை தெரிவித்தது. இதற்கு அனுமதி அளித்து உடனடியாக பணிகளை துவங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோவை மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கு தொடர்பான வழக்கை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மருதமலை கோவில் குடமுழுக்கு விழாவை தமிழில் நடத்த உத்தரவிட கோரி சுரேஷ் பாபு என்பவர் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி விஜயராகவன் கடந்த ஆண்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிவாச்சாரியர்கள் சார்பில் தனியாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு இறுதி விசாரணைக்கு வந்தது. அப்போது சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி குடமுழுக்கு தொடர்பான வழக்குகள் அனைத்தையும் முடித்துவிட்டு உத்தரவிட்டார். தாமிரபரணி ஆற்றில் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை கொட்ட தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அமர்வு ஆனந்த விலாஸ் மண்டபத்தை பாபநாச சுவாமி கோவில் நிர்வாகம் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வதோடு தொல்லியல் துறையுடன் இணைந்து மண்டபத்தை அதன் பழைய பாரம்பரிய வடிவத்திற்கு மீட்டெடுக்க உத்தரவிட்டனர். மேலும் தாமிரபரணி ஆற்றில் ஆடைகள் மற்றும் பிற பொருட்களை கொட்ட தடை விதித்ததுடன் இறந்தவர்களுக்கான சடங்குகள் என்ற பெயரில் தாமிரபரணி ஆற்றை மாசுபடுத்துவதை தடுக்க நெல்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். மாசுபடுத்துவோருக்கு அபராதம் விதிக்கும் வகையில் உள்ளாட்சியில் தீர்மானங்களை நிறைவேற்ற உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். பள்ளியில் மதிய உணவு திட்டத்தில் கோழி இறைச்சியும் வழங்க வேண்டும் என கோழி வளர்ப்போர் சங்க தலைமை ஒருங்கிணைப்பாளர் ராம்ஜி ராகவ் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்கு தடையின்றி கோழி இறைச்சி அனைவருக்கும் கிடைக்கும் என்றும் எங்கும் உற்பத்தி பாதிப்படையவில்லை என்றும் கூறினார். அரசின் நிலையான வழிகாட்டுதல் படிதான் கோழி வளர்ப்பு நடைபெற்று வருகிறது எனவும் அதனை மீறி செயல்பட முடியாது எனவும் அவர் கூறினார். நீண்ட நாட்களாக நாங்கள் அரசுக்கு சொல்லி வருவது எவ்வாறு முட்டை நம்முடைய மதிய உணவு திட்டத்தில் இருக்கிறதோ அதுபோல் சிக்கன், கோழி இறைச்சியும் அளிக்க வேண்டும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு என்பது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அரசு பரிசீலித்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு கோழி வளர்ப்புத்துறையின் சார்பாக எங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். சென்னையில் 2013 மதுபோதையில் கார் ஓட்டி நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது மோதிய வழக்கில் தொழிலதிபர் ஷாஜி புருஷோத்தமனுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த விபத்தில் 12 வயது சிறுவன் முனிராஜ் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்தனர். ஷாஜி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் சென்னை அமர்வு நீதிமன்றம் தண்டனை வழங்கியது. மேலும் 10,000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இரு சிறை தண்டனைகளையும் ஏக காலத்தில் அனுபவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதால் அதிகபட்சமாக 5 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும்.
தீர்ப்பை தொடர்ந்து ஷாஜி புருஷோத்தமன் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் கட்சி இடம்பெறவில்லை என அக்கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கூறியிருக்கிறார். அதிமுக உடனான கூட்டணி சட்டமன்ற தேர்தலுடன் முடிவடைந்து விட்டதாக கூறிய அவர், தற்போதைய அரசியல் சூழலில் கூட்டணி தொடர்பான அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படும் இடங்களில் நாட்டு வகை மரங்களை நட்டு வளர்க்க கோரிய வழக்கை தலைமை நீதிபதி அனுமதி பெற்று வனம் தொடர்பான சிறப்பு அமர்வுக்கு மாற்ற உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. நெல்லையை சேர்ந்த ஜீவரத்னம் என்பவர் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு வரும் சூழலில் அந்த இடங்களில் நாட்டு வகை மரங்களை வளர்க்க உத்தரவிடக் கோரியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் சி வி கார்த்திகேயன் சக்திவேல் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் ஏற்கனவே சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பான வழக்குகள் சிறப்பு அமர்வு முன்பாக நிலுவையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தலைமை நீதிபதியிடம் அனுமதி பெற்று சிறப்பு அமர்வுக்கு மாற்ற உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். சென்னை கொளத்தூர் தொகுதியில் ஓட்டு எண்ணிக்கையின் போது குளறுபடி நடந்ததாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அளித்த புகாரை அடுத்து 14 ஓட்டுச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சமீரன், இன்றைய தினம் 17 மற்றும் 28 ஆகிய 2 வாக்குச்சாவடிகளில் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த நடைமுறை இயந்திரத்தின் நம்பகத்தன்மையை பரிசோதனை செய்வதற்காக மட்டுமே என்றும் இந்த ஆய்வுப் பணிகள் தினமும் 2 வாக்குச்சாவடிகள் என அடுத்த 5 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும் கூறினார். முழுமையாக அதோட பார்ட் 1ல் ஆல்ரெடி போல்டு ஓட்ஸ் சரிபார்க்கப்பட்டு கேண்டிடேட்டோட சீஃப் ஏஜெண்ட்டுக்கு சரிபார்க்கப்பட்டு காமிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு ப்ரிலிமினரி மாக் போல், அதுக்கு பிறகு டீட்டெயில்டு மாக் போல் 500க்கும் மேலான மாக் போல் எண்ணிக்கை செய்து அதுவும் சரிபார்க்கப்பட்டு விவிபேட்டோட எண்ணிக்கையும் சரிபார்க்கப்பட்டு நேற்று தினம் இருந்த 2 வாக்குச்சாவடிகளும் முழுமையாக 100% வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இவிஎம்மோட வெராசிட்டி, ஒத்தென்டிசிட்டி செக் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. முழுமையாக அது முடிவடைந்தது நேற்றுக்கு. இன்னைய தினம் வாக்குச்சாவடி போலிங் பூத் 17 மற்றும் 28 ஆகிய 2 வாக்குச்சாவடிகளின் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் அண்ட் விவிபேட் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருகின்றது. இதுவும் போல்டு ஓட் முதல்ல காமிக்கும் பொழுது 100% சரியாக இருக்கின்றது. மாக் போல் நடைபெற்று வருகிறது. மாக் போல் ப்ரிலிமினரி மாக் போலில் போட்ட வாக்குகள் எண்ணிக்கையை சரி பார்க்கும்போது அது 100% கரெக்டாக இருக்கிறது. இந்த ப்ராசஸ் உச்சநீதிமன்றம் கொடுத்த ஆணைக்கிணங்க தேர்தல் ஆணையம் ஒரு விரிவான வழிகாட்டுதல், ஒரு SOP கொடுத்துருக்காங்க. ஆடி வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்டாவுடனான சர்ச்சையில் DNA பரிசோதனை மூலம் குழந்தையின் தந்தை மாதம்பட்டி ரங்கராஜ் என்பது நிரூபணமானது. இந்நிலையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் மகன் ராகாவுக்கு தந்தையாக செய்ய வேண்டிய கடமைகளை கடந்த 6 மாதங்களாக செய்து வருகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இனி வாழ்நாள் முழுவதும் அவனது எதிர்காலத்திற்கு முழு பொறுப்புடன் துணை நிற்பேன் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 18 வயதுக்குட்பட்ட மாணவர்கள் வாகனம் இயக்குவதை தடுக்க அரசு மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஓட்டுநர் உரிமம் பெறாத பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனங்களை இயக்குவது மோட்டார் வாகன சட்டத்திற்கு எதிரானதுடன் அவர்களின் உயிருக்கும் சாலையில் பயணிக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் காவல்துறை தொடர்ந்து வாகன சோதனைகளை மேற்கொண்டு விதிமுறைகளை மீறும் மாணவர்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல்மின் நிலைய வாயிலில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வடசென்னை அனல்மின் நிலையத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனல்மின் நிலைய வாயிலில் ஒப்பந்த தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக குவிக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. வட சென்னை
அனல் மின் நிலையத்தில் வேலை செய்கிறோம். 15 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோங்க. எங்களுக்கு எந்த இதுவுமே ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. சம்பள குறைவு, எங்களுக்கு நோய் வந்துச்சு, கை கால் தேய்மானம் எல்லாமே வந்துச்சு. இதுவரையில எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸுமே கிடையாது. அப்போ முதலமைச்சர் சரி புதுசாக வந்திருக்காங்க, அவங்களாவது ஏதாவது எங்களுக்கு பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். அவங்களும் எதுவும் இல்லை. எங்கள் மினிஸ்டரை போய் பார்த்தாங்க, சேர்மனரை போய் பார்த்தாங்க. எங்கள் மக்கள்லாம் முந்தா நாள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மனசே எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருந்தது. எங்களுக்கு லேடிஸுங்களுக்கு ஏதாவது எங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறகு இங்கே வந்து கூட நிற்கக்கூடாது. வட சென்னையில் இங்கேயும் நிற்கக்கூடாது. அப்போ நாங்கள் எங்கே தான் நிற்கிறது? நாங்கள் எங்கே போராடுறது? என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரு வழியே இல்லையா எங்களுக்கு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. எந்த வழியாவது எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்க. நாங்க இத்தனை வருஷமா வேலை, எல்லா லேடிஸும் கஷ்டப்படுறோம். எல்லாருமே வறுமையில இருக்கிறவங்க தான். யாரும் இது பணக்காரங்களும் கிடையாது. எல்லாருமே வறுமையில எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். முதலமைச்சர் தான் இதை பத்தி எங்களை பத்தி நீங்க பார்க்கணும், செய்யணும். நாங்க இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் இந்த மினிஸ்டர், சேர்மனர் எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவ வீரரை போலீசார் தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அர்ஜுனாபுரம் கிராமத்தில் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவ வீரர் ரமேஷ் பாபு மற்றும் தற்போது ராணுவத்தில் பணியாற்றி வரும் பிரபாகரன் ஆகியோர் நடனமாடியுள்ளனர். போலீசார் அவர்களை தடுத்தபோது தகராறு ஏற்பட்ட நிலையில் போலீசார் ரமேஷ் பாபுவை தாக்கியுள்ளனர். மேலும் இருவரும் போலீசாரை தாக்கியதாக கூறி கைது செய்தனர். இந்நிலையில் ரமேஷ் பாபுவை கண்ணமங்கலம் போலீசார் தாக்கிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஜூலை 31ஆம் தேதி நடைபெற இருந்த போராட்டம் வாபஸ் பெறப்படுவதாக கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. தீவன கட்டுப்பாடுகளை வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். இறைச்சிக்காக கோழிகளை பண்ணையில் இருந்து அனுப்புவதற்கு 8 மணி முதல் 12 மணி நேரத்திற்கு முன்பு தீவனம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வெள்ளிக்கிழமை முதல் கோழி இறைச்சி விற்பனை நிறுத்த போராட்டம் என கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு கூறியிருந்தது. இந்த நிலையில் தீவன கட்டுப்பாடு வழிமுறைகளை பின்பற்றுவதாகவும் இறைச்சிக்காக கோழிகளை அனுப்பும் போது தீவனங்களை கொடுக்காமல் அனுப்புவதாக கறிக்கோழி ஒருங்கிணைப்பு குழுவினர் எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்துள்ளதால் கோழி இறைச்சி விற்பனை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக மாநில தலைவர் துரைராஜ் தெரிவித்துள்ளார். அதுபோக அவங்களும் ஒரு முடிவெடுத்து எங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசாங்க வழிகாட்டு நெறிமுறைகள் படி நாங்கள் உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கழுத்து பகுதியில் தீவனம் இல்லாமல் கொடுத்துட்றோம் அப்படின்னு உறுதியளித்து எங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரில் அவங்க தெளிவாக 8 to 12 மணி நேரம் தீவன கட்டுப்பாட்டை நாங்கள் கடைபிடித்து உங்களுக்கு உற்பத்தி பண்ணி தரோம்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராடக்ட் சேஃப்டிங்கிறது தான் அடிப்படையில் தான் இந்த 8 to 12 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இந்த சேஃப்டியான சிக்கன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உறுதி பண்ணி கொடுக்க வேண்டியது அரசு அதிகாரிகளோட கடமை. என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, எங்களோட கூட்டமைப்பு அந்த நாளைக்கு காலையிலேருந்து விற்பனை நிறுத்தம் அப்படிங்கிற அறிவிப்பை இன்றைக்கி வாபஸ் வாங்கிக்கிறோம். அதனால் நாளையிலேருந்து சாதாரணமாக நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணோமோ அது மாதிரி எங்களோட வணிக நிறுவனங்கள் அத்தனும் இயங்கும். கோழிகளை லிஃப்ட் பண்ணி வியாபாரத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இது ஒரு அறிவிப்பாக எங்கள் வியாபாரிகள் எடுத்துக்கிற வேண்டும் அப்படின்னு நான் வேண்டுகோள் எடுத்துக்கிறேன். தமிழகத்தில் வரும் 5ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மலைப்பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை தொடரும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே வேளையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 to 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்ற சிறுத்தையின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வால்பாறை அருகே உள்ள ஐயர்பாடி பகுதியில் வனத்தை விட்டு வெளியேறிய சிறுத்தை ஒன்று வாகனங்கள் செல்லும் சாலையில் ஒய்யாரமாக சென்றுள்ளது. இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இந்நிலையில் இந்த காட்சியை கண்ட அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். தொடர்ந்து சிறுத்தைகளின் நடமாட்டம் என்பது அதிகரித்து காணப்படும் நிலையில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாழ்த்து அட்டைகள், புத்தகங்கள் மூலம் போதைப் பொருட்களை கொரியரில் சப்ளை செய்த தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் உள்பட 4 பேரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளது. கைதான தமிழர்களில் மருத்துவர் ஒருவர், மருத்துவ மாணவர் ஒருவர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
மேலும் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு கூறியுள்ளது. சுமார் 1 வார காலமாக சென்னை, கன்னியாகுமரி மற்றும் புனே ஆகிய இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர கண்காணிப்பு மற்றும் சோதனையின் மூலம் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்தில் பிரதமர் மோடியின் படத்தையும் மாமன்றத்தில் வைக்க வேண்டும் என பாஜக உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மாநகராட்சி அலுவலகத்தில் துணை மேயர் பாலசுப்ரமணியம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர்களின் புகைப்படம் வைப்பது தொடர்பான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து பாஜக மாமன்ற உறுப்பினர் குணசேகரன் பிரதமர் நரேந்திர மோடியின் படத்தையும் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதற்கு திமுக மாமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததோடு பிரதமரின் படம் வைப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளித்ததால் 14 வயது சிறுவன் கோமா நிலைக்கு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சருத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சுமார் என்பவருடைய மகன் நிவாஸ்குமார். இவருக்கு கடுமையான சளி மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்போது சிறுவனுக்கு மூக்கில் சதை வளர்ந்ததாக கூறி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அதில் சுவாச குழாய் வழியாக செலுத்தப்பட வேண்டிய டியூபை தவறுதலாக உணவு குழாய் வழியாக செலுத்தி தவறான சிகிச்சை மேற்கொண்டதால் சிறுவனின் நிலைமை மோசமடைந்ததால் தற்போது தேனி அரசு மருத்துவமனையில் கோமா நிலையில் உள்ள சிறுவனை மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஓசூரில் அரசு நிலங்களில் காங்கிரஸ் எம்பி கோபிநாத் செய்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிங்காரவேலு முதலியார் தெருவை நேதாஜி சாலையுடன் இணைக்கும் பொதுச்சாலை ஆக்கிரமிப்பு என குற்றம் சாட்டிய வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது காங்கிரஸ் எம்பி கோபிநாத் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி புறம்போக்கு நிலங்களுக்கு பட்டா பெற்றதாக மனுதாரர் வாதிட்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் பட்டா எவ்வாறு வழங்கப்பட்டது, உரிய நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதா என கேள்விகளை எழுப்பினர். இது தொடர்பாக எம்பிக்கு நோட்டீஸ் அனுப்பி உண்மைத்தன்மையை சரிபார்க்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். நில அளவை எண் 81, 251 ஆகியன அரசு புறம்போக்கு நிலங்கள் என்பதும் அவை கோபிநாத்தின் ஆக்கிரமிப்பில் இருப்பதும் உறுதியாவதால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்ற உத்தரவை மீறி புதுக்கோட்டையில் கோயில் திருவிழாவில் பட்டியலின மக்களை வழிபட விடாமல் தடுத்ததாக மாற்று சமூகத்தை சேர்ந்த 31 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வளமம்பட்டி கிராமத்தில் நடைபெறும் மூங்கில் ஐயனார் கோவில் திருவிழாவில் இருதரப்பு மக்களும் ஒற்றுமையாக பங்கேற்கவும் பட்டியலின மக்களுக்கு தனி மண்டகப்படி வழங்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி மண்டகப்படி பிடித்து வழிபாட்டில் பங்கேற்க கோயிலுக்குள் சென்ற பட்டியலின மக்களை அதே கிராமத்தை சேர்ந்த சிலர் தடுத்து நிறுத்தி நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவதில் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து புகாரின் பேரில் 41 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பதற்ற சூழலை தடுப்பதற்காக கோயிலை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு கிராமம் முழுவதும் 550 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் கவின் இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையாகி உள்ளதாக அறிவித்துள்ளார். விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் தொடர் மூலம் சின்னத்திரையில் அறிமுகமான கவின் சரவணன் மீனாட்சி தொடர் மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தார். வெள்ளித்திரையில் நட்புனா என்ன தெரியுமா படத்தின் மூலம் அறிமுகமான இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு லெஃப்ட், ஸ்டார், டாடா என படங்களில் நடித்துள்ளார். தற்போது நடிகர் கவின் இரட்டை குழந்தைகளுக்கு தந்தையாகி உள்ளதாக அறிவித்துள்ளார். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர்.